நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் வருடம் பரபவ ஆண்டின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மாதம், விநாயகர் சதுர்த்தி. இந்த ஆவணி மாதம் அதாவது நாம் உள்ளூரில் மாரியம்மன் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, காவல் தெய்வங்கள் முனியப்பன், ஐயனார், பெரியாண்டவர் இப்படி உள்ளூர்லேயே வழிபடுவதற்கு நிறையா கோயில் இருக்குது. உள்ளூரை விட்டுட்டு நாம் வெளியூர் போகிறோம், வெளியூரில் போய் சாமி கும்பிட்றோம், பரிகாரம் பண்ணுறோம், உண்டியலில் காசு போடுறோம். இந்த ஆவணி மாதம் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் பிள்ளையாருக்கு ஊற்றி, பிள்ளையாருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, கற்பூரம், பத்தி, தேங்காய், வாழைப்பழம் வைத்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் பிள்ளையாரை கும்பிடுங்க. திருமண தோஷமாக இருந்தாலும் சரி, நாக தோஷமாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த ஆவணி மாதம் பிள்ளையாரை வழிபட்டாலே பிரச்சனைகள் தீரும். ஏன்னா உள்ளூரில் மதிப்பு நல்ல பழக்க வழக்கம் இருந்தால் தான், உள்ளூரில் இருப்பவர்கள் நல்லா மதித்தாதான் வெளியூரில் எங்கே போனாலும் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் தான் உலகத்துக்கே போனாலும், உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒற்றுமையாக வாழ முடியும். இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. ஆவணி மாத ராசி பலன் சிம்மம் ராசி என்பதற்கு காணலாம். சிம்மம் ராசியில் தன்னுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்று செல்லக்கூடிய மாதம் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் புதன் கன்னியிலும், துலாம் ராசியில் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்று செல்வார்கள். இந்த ஆவணி மாதத்தில் புதனும் சுக்கிரனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார்கள். மற்ற கிரகங்கள் அப்படியே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து அனுசம் நட்சத்திரம் விருச்சிக ராசி வரை 31 நாட்கள் சந்திர பகவான் இந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்வார். சிம்மம் ராசி என்பதற்கு 3வது வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது உங்கள் முயற்சிகள் இந்த மாதம் உடனுக்குடன் வெற்றியாகும். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இந்த 2026ஆம் வருடத்தில் பரபவ ஆண்டில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. சிம்மம் ராசி என்பர்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் சொல்லலாம், இந்த ஆவணி மாதம் மாதிரி எனக்கு இந்த வருஷத்தில் மாதம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மம் ராசி என்பதற்கு இருக்கும். 3வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கும் போது உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். சிம்மம் ராசி அதிபதி ஜென்ம ராசியிலே இந்த மாதம் முழுக்க சஞ்சாரம் செய்வார். ஆவணி 1 முதல் ஜென்ம ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். தனஸ்தானாதிபதியும் ஜென்ம ராசி அதிபதியும் செல்லும் போது உங்களுடைய பண வருவாய் நன்றாக இருக்கும். அரசு உதவிகள் நன்றாக கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசு காரியங்கள், அரசு மூலம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதம் முயற்சி செய்யலாம். அரசு சலுகைகள் இந்த மாதம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அப்பா வழி உதவி கிடைக்கும். அப்பாவுடைய ஒற்றுமை கிடைக்கும். சிம்மம் ராசி என்பதற்கு ஜென்மத்திலே சூரியன் புதன் இருப்பது இந்த மாதம் மிக மிக சிறப்பு. ஆவணி மாதம் 17ஆம் தேதி 2வது வீட்டிற்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு புதன் வருகிறார். புதன் ஆட்சி உச்சம் பெறும்போது குடும்பஸ்தானம் மிக பலமாகிறது. சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். 2ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. பணங்காசு தாராளமாக வரும். உங்களுக்கு 2ஆம் இடம் மிகச்சிறப்பு. ஆவணி மாதம் 15 வரை 2வது வீட்டிலே சுக்கிரன் நேச்சமாக செல்வார். செவ்வாய் பார்வையிலும் சனி பார்வையிலும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி என்பர்கள் தாராளமாக பணம் சம்பாதிப்பீங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது. ஆவணி மாதம் 15ஆம் தேதி 3வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்கிறார்.
தைரிய வீரியஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது இந்த மாதம் கூட்டாளிகள் நண்பர்கள் வழியில் இளைய உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு, உதவி உண்டு. புதிதாக நகை எடுக்கலாம், புதிதாக 2 வீலர் வாங்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கலாம். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது வெற்றியாகும். பகைவர்களே இருக்க மாட்டாங்க, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. 3வது வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா அது தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வரும். சிம்மம் ராசி என்பதற்கு 11வது வீட்டிலே செவ்வாய் மிக பலமாக செல்கிறார். லாபஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது அதிக லாபம். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், ஆடு மாடு இப்படி வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கக்கூடியவர்கள், மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கம்சன் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், 2 தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான வீட்டு மனை விற்று நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. 11வது வீட்டில் செவ்வாய் இருப்பது சிம்மம் ராசி என்பதற்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பான ஒரு மாதமாக செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் இந்த மாதம் வாங்கலாம். சிம்மம் ராசி என்பதற்கு செவ்வாய் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். செவ்வாய் 11வது வீட்டில் இருக்கும்போது நண்பர்கள் கூட்டாளிகளுடைய உதவி, சப்போர்ட்டு, தொழிலுக்காக வேலைக்காக சிம்மராசி என்பதற்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம். சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சனி வக்கரகதியில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் சண்டை கண்டை போடாமல் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்லணும். ஏன்னா உங்களுக்கு கலத்திராதிபதி 8ஆம் வீட்டில் வக்கரகதியில் செல்லும்போது வாழ்க்கை துணையிடம் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம். சிம்மம் ராசியில் கேதுவும் 7வது வீட்டிலே ராகுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சந்திர கிரகணம் 7வது வீட்டிலே நிகழும் போது பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் குடும்பத்தோடு வெளியில் செல்பவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா குடும்பத்தோடு வெளியில் செல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்து நபர்கள் தான் விபத்தாகி இறக்கிறார்கள். அதனால் இந்த மாதம் சந்திர கிரகணம் நிகழும்போது சிம்மம் ராசி என்பவர்கள் குடும்பத்தோடு பயணம் செல்வதை தவிர்க்க வேண்டும். சிம்மம் ராசிக்கு 12வது வீட்டிலே குரு உச்சமாக கிழக்கே உதயமாக செல்கிறார். குரு 12வது வீட்டிலே இருப்பது ஆலய திருப்பணிகள், கோவில் காரியங்கள், ஆன்மீக காரியங்கள் சார்ந்து பணம் காசு செலவழிக்கலாம், வீடு கட்டலாம், வீட்டு மனை விவசாய நிலம் சார்ந்து செலவு பண்ணலாம். 5ஆம் இடம் சார்ந்து 8ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு செலவுகள் உண்டு. சிம்மம் ராசி என்பதற்கு 12வது வீட்டிலே குரு இருக்கும்போது குழந்தைகளை விட்டு, பெற்றோர்களை விட்டு, மனைவியை விட்டு வேலை உத்தியோகம் சார்ந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கலாம். சிம்மம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. ஜென்ம ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் அதிகாரமாக, அதிக கோபமாக இந்த மாதம் செயல்பட போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு 3வது வீட்டிலும் 2வது வீட்டிலும் 11வது வீட்டிலும் கிரகங்கள் மிக வலுவாக இருக்கும்போது இந்த ஆவணி மாதம் இந்த வருஷத்திலேயே ஒரு சிறப்பான மாதமாக சிம்மம் ராசி என்பதற்கு அமையப் போகிறது. இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.